எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஸ்மார்ட் கிரிட்ஸ்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் கிரிட்ஸ்ன்றது ஒரு அட்வான்ஸ் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். அதில் நாங்கள் டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த பவர் ஃப்ளோவை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஸ்மார்ட் கிரிட்ஸ். அதாவது இந்த பவர் ஃப்ளோ nowadays இஸ் a two-way பவர் ஃப்ளோ. ஏன்னா நாங்கள் சோலார் பேனல்ஸ்லேருந்து பவரை கிரிட்டுக்கு சேல் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கிரிட்லேருந்து பவரை நாங்கள் கன்சியூம் பண்ணுறோம். இது டூ வே அண்ட் மச் காம்ப்ளிகேட்டட் பவர் ஃப்ளோ. பவர் ஃப்ளோன்றது எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு. அப்போ இந்த பவர் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு வெறும் இந்த ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் வே பவர் மேனேஜ்மெண்ட் டிஃபிகல்ட். அதால் நாங்கள் ஸ்மார்ட் கிரிட்ன்ற கான்செப்டுக்கு போகிறோம். ஸ்மார்ட் கிரிட்டில் என்ன சொல்கிறோம்னா டிஜிட்டல் டெக்னாலஜி, ஆட்டோமேஷன் டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணி டிஜிட்டல் டெக்னாலஜின்னா என்ன சொல்கிறோம்னா இப்போ எனர்ஜி மெஷர்மெண்ட்ஸ், ஆல் த ஆம்பியர் ரேட்டிங், வோல்டேஜ் ரேட்டிங், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டலி அவைலபிள். டிஜிட்டலி அது கம்யூனிகேட் பண்ணும் எப்பயுமே இந்த கிரிட் சென்டர்ஸ், அதாவது கண்ட்ரோல் சென்டர்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணும். கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. இப்போ கிரிட் ஸ்மார்ட் கிரிட் கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. இந்த டேட்டா எல்லாம் டைம் பேஸ்ட். ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா, அட்லீஸ்ட் 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் கிரிட் கண்ட்ரோல் சென்டருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்போ இங்கே என்ன ஸ்மார்ட் கிரிட்ன்ற கான்செப்ட்ண்டா, இப்போ ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஹியூமன்ன்ற தலையீடு இல்லாமல் நாங்கள் ஒரு என்டையர் பவர் சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஸ்மார்ட் கிரிட். அது எப்படி பாசிபிள்னா ஐடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐஓடி பேஸ்ட் டிவைசஸ். அப்போ இந்த எங்களோட ட்ரெடிஷ்னல் அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், வேட் மீட்டர் எல்லாமே இப்போ ஐஓடி டிவைசஸாக மாறிடும். இந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜியில் ஐஓடி பேஸ்ட் டிவைஸ், அதே மெஷர்மெண்ட் தான், கரண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் அதோட வேலை. ஆனால் இப்போ ஐஓடி பேஸ்ட்னா இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்குள்ள வந்துருமேன்னா அந்த இது ஸ்மார்ட் டிவைசஸாக மாறிடும். இப்போ இந்த டிவைசஸை நாங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ எங்களோட சுவிட்சஸ், பிரேக்கர்ஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ் எல்லாமே ஐஓடி பேஸ்டாக மாறும். அதாவது நாங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நாங்கள் பவரை கட் பண்ணணுமா இருந்தால் இப்போ நாங்கள் ஈஸியாக மேனுவலாக கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து கட் பண்ணலாம். ஈவன் அதுக்கு அடுத்தபடி மேலே போனால் ஒரு ஹியூமன் கட் பண்ணாமல் இந்த சாஃப்ட்வேரே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு இப்போ லோட் ஷேரிங்னு சொல்லுவோம். அதை பவரை கட் பண்ணணும் ஒரு தேவையால், ஒரு ஃபால்ட்டோ என்ன ரீசனால் கட் பண்ணணும்னா இந்த கண்ட்ரோல் சென்டரில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் ஒரு மனுஷன் அது ஹியூமன்டை இது தலையீடு இல்லாமல் அது செல்ஃபாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணி கட் பண்ணும், பவரை கட் பண்ணும். செல்ஃபாக டிசிஷன் மேக் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இப்படி இந்த இதுகள் தான் இந்த ஆட்டோமேஷன் சொல்லுவோம். ஆட்டோமேஷன்ன்றது நாங்கள் எந்த வித இன்டர்வியன்ஸும் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறதுக்கு இதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஸ்மார்ட் கிரிட்ஸ். இப்போ இங்கே ஸ்மார்ட் கிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லோட்ஸும் கனெக்ட் பண்ண, சிட்டிஸ், ஹோம்ஸ், ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தா என்ன கிளியராக உங்களுக்கு தெரியும். இந்த டெக்னிக்கலாக என்ன இருக்குன்னா இங்கே கம்யூனிகேஷன் தான் டூ வே கம்யூனிகேஷன். இந்த ஈவன் நாட் ஓன்லி கம்யூனிகேஷன், இந்த பவர் ஃப்ளோ டூ வே. இப்போ மாடர்ன் பவர் சிஸ்டத்தின் கிரிட்டிகாலிட்டி என்ன, அதாவது கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த பவர் ஃப்ளோ டூ வேன்னா நாங்கள் சோலார் பேனல்ஸ் இருக்கும்போது நாங்கள் சோலார் பேனல்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணுற எக்ஸஸ் பவரை கிரிட்டுக்கு செல் பண்ணுறோம். அப்போ நாங்கள் பவர் ப்ரொடியூசராக மாறுறோம். அப்போ பவர் ப்ரொடியூசராக நாங்கள் மாறும்போது எங்களுடைய கம்யூனிகேஷன் சரியாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு டைம் பேஸ்க்கு சிக்னல்ஸை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கணும் கிரிட் ஆப்ரேட்டருக்கு. அப்போ தான் கிரிட் ஆப்ரேட்டர் டிசைட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் எவ்வளோ பவர் தரப்போகிறோம் நெக்ஸ்ட் ஹவர், அந்த பவரை வச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் ஹவர் அடுத்த மணித்தியாலத்தை நெக்ஸ்ட் ஹவரை எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க, இந்த என்டையர் பவர் சிஸ்டம், இந்த என்டையர் பவர் சிஸ்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறன்றது. அப்போ இந்த லோட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் ஜெனரேஷன் இருக்கிறதால இங்கே இந்த நெட்வொர்க் தி பவர் ஃப்ளோ இட்ஸ் டூ வே. அப்போ இப்போ கம்யூனிகேஷனும் டூ வே இருக்கும். இப்போ டூ வே கம்யூனிகேஷன் அந்த பவர் ஃப்ளோவோட ஆன் டாப் ஆஃப் பவர் ஃப்ளோ நாங்கள் டூ வே கம்யூனிகேஷன் ஆட் பண்ணுறோம். இதுதான் இந்த ஸ்மார்ட் கிரிட் ஐடியா. இந்த ஸ்மார்ட் கிரிட் அண்டைக்கு எப்பயுமே இது டூ வே கம்யூனிகேஷன் அண்டைக்கு இங்கே எங்களுக்கு இது என்ன அதுக்குரிய கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் இருக்கணும். அதாவது நாங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஆளோட கதை பேசுகிற மாதிரி இங்கே
ஒரு டிவைஸ் என்ன ஒரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ண போகுது த்ரூ த டேட்டா கலெக்ஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ அதுக்குரிய நெட்வொர்க், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் பேசிக்கலி வைஃபை நெட்வொர்க் தேவை. வைஃபை நெட்வொர்க் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ வைஃபை நெட்வொர்க் இன்பெடட் பண்ண இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதில் வந்து இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எப்படி அந்த ஒரு டிவைஸ் இந்த மாதிரி டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுதுண்டு. அப்போ அந்த ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்குறான் இந்த ஸ்மார்ட் கிரிட்ஸ். இப்போ இதில் டெஃபினிஷனில் என்ன சொல்லப்படுதுன்னா பாப்பம், ஸ்மார்ட் கிரிட்ஸ் இது அட்வான்ஸ் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். அது வந்து யூசஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன் டு மானிட்டர், கம்யூனிகேட் அண்ட் மேனேஜ் எனர்ஜி ஃப்ளோ எஃபிஷியன்ட்லி. அப்போ பவர் சிஸ்டம் இன்ஜினியராக எங்களுடைய கடமை வந்து, எங்களுடைய டியூட்டி வந்து இந்த பவர் ஃப்ளோ வந்து எஃபிஷியண்டாக நடக்குதான்னு பார்க்க. எஃபிஷியன்டி என்றாக்க அங்கே காஸ்ட் மினிமம் காஸ்ட்டில் மோர் ரிலையபிள் எல்லாமே வந்துடும். அதாவது பவர் ஃப்ளோ தான் எங்களோட ஏரியா ஆஃப் ஸ்டடீஸ். இப்போ பவர் ஃப்ளோ வந்து எஃபிஷியண்டாக நடக்கிறாங்க. அப்போ பவர் ஃப்ளோ எஃபிஷியண்டாக நடக்கணுமா இருந்தால் இப்போ மாடர்ன் கிரிட்டில் நாங்கள் வந்து மாடர்ன் சுச்சுவேஷன்ன்றது ரினியூவபிள் பவர் ஜென்ரேஷன் நிறைய உருவாகுது. எல்லா இடத்துலையும் சோலார் பேனல்ஸ் உருவாகுது. அப்போ இப்படி வர டைமில் இந்த பவர் ஃப்ளோவை சரியாக மேனேஜ் பண்ணணும்னா எங்களுக்கு ஸ்மார்ட் கிரிட்ஸ் தேவை. ஸ்மார்ட் கிரிட்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு சரியாக கம்யூனிகேட் பண்ணலாம். எந்தெந்த சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூசர்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம், அப்போ வேறு ஸ்மால் ப்ரொடியூசர்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ இதுக்கு தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகிறான் இந்த ஸ்மார்ட் கிரிட்ஸ். அப்போ இது வந்து டெவலப் கண்ட்ரீஸ்லாம் இப்போ இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இல்லை, ஸ்ரீலங்காவில் இல்லவே இல்லை. எங்கள்கிட்ட ஸ்மார்ட் கிரிட்ஸ் கொண்டு வரணுமெண்டா நாங்கள் எல்லா டிவைஸஸும் ஐஓடி பேஸ்ட் டிவைஸஸாக மாற்றணும். ஒவ்வொரு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வீட்டில் உள்ள அந்த வேட் மீட்டர், அந்த எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடர் வந்து ரீட் பண்ணிட்டு போவாங்களே இந்தியா, ஸ்ரீலங்கா போய் நாடுகளில். நான் நினைக்கிறேன் இந்தியாவில் கூட ஸ்மார்ட் கிரிட்ஸ் இல்லை இப்போ. இது வந்து ஃபியூச்சர் கான்செப்ட். இதை நோக்கி தான் எல்லோரும் மூவ் ஃபார்வர்டாக போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், பிகாஸ் அந்த எல்லா டிவைஸஸும் ஸ்மார்ட் டிவைஸஸாக மாற்றணும், ஐஓடி பேஸ்ட் டிவைஸஸாக மாற்றணும். இதுக்கு ஒரு வைஃபை நெட்வொர்க் உருவாக்கணும். இது லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் கிரிட் கான்செப்டை நாங்கள் இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் இன்றைக்கி. ஓகே, ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் ரிலையபிலிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் பவர் டெலிவரி பை இன்கார்பரேட்டிங் ரியல் டைம் டேட்டா. ரியல் டைம் டேட்டான்ற கீ. ஓகே, ஏன்னா எங்களுக்கு டேட்டா கம்யூனிகேஷன் ரியல் டைமில் நடந்தால் தான் டிசிஷன்ஸை வந்து ரியல் டைமில் மேக் பண்ண முடியும். அப்போ ரியல் டைம் decentralized power sources and in responsive communication between consumer and utility providers. ஸோ கன்சியூமருக்கும் யூட்டிலிட்டி ப்ரொவைடர்ஸுக்கும் இடையில ஒரு வெரி ரெஸ்பான்சிவ் கம்யூனிகேஷனை உருவாக்குறது இந்த ஸ்மார்ட் கிரிட்ஸ் ஹெல்ப் பண்ணும். Smart grids are pivotal in supporting renewable energy, integrating distributed energy resources, and enabling more resilient energy infrastructure. ரினியூவபிள் எனர்ஜியை ரினியூவபிள் எனர்ஜியை நாங்கள் இன்டெகிரேட் பண்ணோம்டா, ஆட் பண்ணணும்டா, அதுக்கு இந்த ஸ்மார்ட் கிரிட் ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி தான் அது ஈஸி, அந்த மேனேஜபிள், ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கும். அதே மாதிரி டிஆர், டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு, இந்த ரெசிலியன்ஸ் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்து டூ-வே கம்யூனிகேஷன். நான் சொன்னேன்ல பவர் ஃப்ளோவே டூ-வே கம்யூனிகேஷன். அப்போ பவர் ஃப்ளோ டூ-வே கம்யூனிகேஷனாக இருக்கிறப்போ நாங்கள் கம்யூனிகேஷன், அதை இந்த சிக்னல் கம்யூனிகேஷன், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ வி நீட் டூ-வே. அப்போ அது டூ-வே கம்யூனிகேஷன் இருக்குங்க. அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை ஏஎம்ஐ. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பவர் சிஸ்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும், இல்லை எலக்ட்ரிக்கல் படிக்கிற ஆட்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த கீவேர்ட்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மேட்டர் விளங்கிடும். அப்போ அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஎம்ஐ. இந்த அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நாங்கள் வந்து இந்த வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வேட் மீட்டர் எல்லாமே எல்லா இடத்துலையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும். அது ஸ்மார்ட் ஐஓடி பேஸ்ட் டிவைஸஸை மாற்றணும். இதான் அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அட்லீஸ்ட் எவ்ரி 5 minutes, அது 5 minutes தான் நினைக்கிறேன், மினிமம் 5 minutes வந்து இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். சில இடங்களில் எவ்ரி மினிட், ஈவன் செகண்ட்ஸு கூட போனால் பெட்டர். ஆனால் அப்படி போகும்போது எங்களுக்கு டூ மெனி டேட்டா வந்து கிடைக்கும். அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் டூ மெனி டேட்டா ஹேண்டில் பண்ணுறாண்டு. அது இது என்ன ஐடி பேஸ்ட் டிஃபிகல்ட்டிஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக வரும். ஓகே, இப்போ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி, டிஆர் இன்டெகிரேஷன். அது ஒரு ஸ்மார்ட் கிரிட்ஸ் ஹெல்ப் பண்ணுது.
ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் ஹீலிங் இதுதான் இங்கே கீவேர்ட். ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் ஏர்லி டேஸில் வந்து நாங்கள் வந்து எங்கேயா ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட் நடக்குது, ஒரு ட்ரீ பிரான்ச் வந்து வயரில் விழுதுன்னா என்ன செய்வோம், உடனே அதை பார்க்குற ஆக்கள் வந்து ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு சொல்லுவோம், இந்த மரம் வந்து முறிஞ்சு விழுந்து கிடக்குது, வயர் வந்து சம்திங் ஃபாலிங் ஆர் த போல்ஸ் இஷ்யூவாக இருக்குன்னு பார்க்கண்டு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து ஒரு ஆள் ஒரு ட்ரக்கில் 2-3 எம்ப்ளாயிஸ் வருவினோம். வந்து முதலாவது ஜப்பாக வந்து அந்த அந்த இடத்துக்குரிய பவரை கட் பண்ணுவினோம். அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்குரிய பவரை ஐசோலேட் பண்ண, அதை ஐசோலேஷன் கட் பண்ணிவிட்டு பிறகு அதை ரிப்பேர் பண்ண முடியுமா இருந்தால் அந்த வயர்ஸை ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் எவ்வளோ லாட் ஆஃப் டைம் டேக்கின் டிசிஷன். இப்போ இங்கே ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் ஸ்மார்ட் கிரிட் இருக்குமே இருந்தால் ஸ்மார்ட் கிரிட்டே வந்து அதை சென்ஸ் பண்ணும். இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு ஃபால்ட் நடக்குது, அப்போ உடனே அது லைன் டு லைன் ஃபால்ட்டாக இருக்கலாம், லைன் டு நியூட்ரல் ஃபால்ட்டாக இருக்கலாம், லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக இருக்கலாம். என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் அது கண்டுபிடிச்சு இட் வில் ஃபைண்ட் த ஃபால்ட் அண்ட் அது என்ன செய்யும்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் பண்ணும், ஐசோலேஷன் உடனே செய்திடும். அதாவது இந்த ஃபால்ட் நடந்த ஒரு விதின் 1 மினிட்ல இது ஐசோலேஷன், ஈவன் 1 மினிட் லெஸ் தேன் 1 மினிட்ல அது ஐசோலேஷன் பண்ணிடும். தான் ஸ்மார்ட் கிரிட்டின் பியூட்டி. அப்போ நாங்கள் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸுகளை தடுக்கலாம். இப்போ நார்மலாக அந்த நாங்கள் மேனுவலாக பார்த்து மிஸ்டேக்லி அதை ஒருத்தர் பார்க்காம விட்டுச்சினோம்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். அந்த விழுந்து கிடக்கிற கம்பங்களுக்குள்ள வயர்களில் ஃப்ளோ ஆகிருக்கு, அது கனவே டெத் நடந்தது. இப்போ ரீசெண்டாக கூட ஸ்ரீலங்காவில் எங்களோட ஜெஃப்னாவில் ஒரு டெத் நடந்தது, ஒரு மாடு ஒன்று செத்தது, இப்போ ஒரு வயர் வந்து விழுந்து கிடந்தால. அப்போ இந்த மாதிரி இஷ்யூக்களை இந்த ஸ்மார்ட் கிரிட்ஸ் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணும். இது வந்து ஒரு பியூட்டி. இது வந்து ஒரு ஹியூமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாங்கள் அந்த இவல்யூஷன் சொல்லுவோம். அடுத்த இந்த இதை அடாப்ட் பண்ணும்போது நாங்கள் இவல்யூஷனரி நாங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருப்போம். க்ரோயிங், வி ஆர் க்ரோயிங் வித் டெக்னாலஜி to protect the human life. Okay. Next வந்து டைனமிக் ப்ரைசிங் அண்ட் டிமாண்ட் ரெஸ்பான்ஸ். இந்த டைனமிக் ப்ரைஸிங்ன்ற வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு அவருக்கும் ப்ரைஸ் மாறும். இப்போ இந்த டெவலப்ட் கண்ட்ரிகளில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் டைனமிக் ப்ரைஸிங் மெக்கானிசம் இருக்குது. அதாவது நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் வந்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரி நாடுகளில் பீக் ஆஃப் பீக் ஹவர்ஸ் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே வந்து இதுலேயே நிறைய ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு அவருக்கும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றுவோம் ப்ரைஸை வந்து டைனமிக்காக ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசிஷன்ஸ் மேக் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து டைனமிக் ப்ரைஸிங் அண்ட் டிமாண்ட் ரெஸ்பான்ஸ். டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டே வந்து எங்களுக்கு கிரிட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார், எங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் காணாது, ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ஷட் டவுன் ஆகிட்டு இல்லை ஏதோ ஒரு மேஜர் பவர் பிளான்ட் ஷட் டவுன் ஆகிட்டுன்னா பவர் ஜென்ரேஷன் காணாது, நாட் இனஃப். அப்போ அந்த நாட் இனஃப்ன்றக்க அவ என்ன செய்யணும், இன்றைக்கு எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்றக்க பக்கம் என்ன செய்வாருன்னா இந்த ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் மூலமாக கஸ்டமருக்கு மொபைல் ஃபோனுக்கோ இல்லை வந்து வேறு கம்ப்யூட்டர்ஸ் இமெயில்ஸோ ஏதோ அனுப்பிவினோம், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, ஸோ பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது, உங்களோட கன்சம்ஷனை குறைக்கிறீங்களாண்டு, இன்றைக்கு உங்களோட கன்சம்ஷனை ஃபார் எக்ஸாம்பிள் அரைவாசியாக குறைக்கிறீங்களான்னு கேட்பேன். அப்போ நாங்கள் வந்து அது கவர்மெண்ட் ஒரு சொன்னோம்னா, ஆமாம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் செய்யணும். அதாவது நாங்கள் வந்து இந்த எனர்ஜியை குறைய யூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி எங்களுக்கு பே பண்ணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டே வந்து அவைய வந்து நாங்கள் அதுக்கு ஓமன்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டா அவங்க வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் மூலமாக எங்களோட இதை வந்து மானிட்டர் பண்ணி கொண்டு பார்ப்பினும், அதாவது ஸ்மார்ட் மீட்டர்ஸ் மூலமாக. ஏன்னா இது 2-வே கம்யூனிகேஷன். நீங்கள் வந்து எல்லாமே விசிபிள், எல்லா டேட்டா நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் எல்லாமே விசிபிள். அப்போ அதை அவங்க இதான் ஸ்மார்ட் டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம். இது டெவலப் கண்ட்ரீஸில் இருக்குது. அதாவது எகெயின் வந்து ஆஸ்திரேலியாவில் நான் படித்தபடியே அது ஆஸ்திரேலியாவில் நான் 4-5 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஆஸ்திரேலியாவில் இந்த டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. உங்களை ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணுவேன், நம்ம இந்த நாளைக்கு கேன் யூ ரெடியூஸ் யுவர் டிமாண்ட், இதுதான் டிமாண்ட் ரெஸ்பான்ஸ். அடுத்து வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்கே நான் சொல்கிறேன், நிறைய டேட்டா வரும்போது டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், லாட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுசஸ், கன்சியூமர்ஸ் எல்லாம் நிறைய இதுலேருந்து டேட்டா வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இருக்க போகுது, ஏஎம்ஐ அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. அப்போ அந்த டேட்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஜாப் வந்து இங்கே உருவாகுது. ஜாப் பண்ணிட்டு அந்த டாஸ்க் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டாஸ்க் வந்து இங்கே உருவாகுது.
அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் உருவாகுது. ஏன்னா இவ்வளோ டேட்டா வச்சுக்கொண்டு ஒரு ஹியூமன் வந்து அதை வந்து ஒப்சர்வ் பண்ணி டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏரியாவிலேருந்து வரப்போகுது கரண்ட் எவ்வளோ, வோல்டேஜ் எவ்வளோ, பவர் எவ்வளோன்றைக்க இவ்வளோத்தையும் வச்சுக்கணும் மேனுவலாக ஒரு ஆள் வந்து டிசைட் பண்ண முடியாது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கம் டு ப்ளே. ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக டிசிஷன்ஸை மேக் பண்ணிக்கொள்வோம். அப்போ அடுத்த வந்து இப்போ நாங்கள் ஒன் பை ஒன் பார்ப்போம். சிம்பிளாக நான் ரீட் பண்ணுறேன். ஏன்னா நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டூ-வே கம்யூனிகேஷன். ஸ்மார்ட் கிரிட்ஸ் enable two-way communication between power providers and consumers, allowing real-time monitoring, data collection, and adjustment to improve efficiency. The two-way communication is better. அதுதான் சொல்லிக்கணும். The interaction allows for dynamic responses to changes in demand, reducing power outage and enabling proactive maintenance. ஸோ ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முதலே போய் அந்த 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 மெயின்டைன் பண்ணுறது, அதை சரிப்படுத்துகிறான் ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் பாசிபிள் எப்போ வேண்டாம் இந்த ஸ்மார்ட் கிரிட் நாங்கள் வந்து ஒரு அதுலேருந்து வர ஃப்ரீக்குவென்சி ஃபோல் ஆகி கொண்டு போகுது, அதில் வந்து ஏதாவது வேறு பவர் குவாலிட்டி பெராமீட்டர்ஸ் ஹார்மோனிக்ஸ் அதிகமாக போய் கொண்டிருக்கேன்னா அது அந்த இஷ்யூ அவுட் ஆஃப் ஹேண்ட் போகிறதுக்கு இடையில் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய மிட்டிகேஷனை செய்யக்கூடிய இருக்கும். இது இந்த டூ-வே கம்யூனிகேஷன் இருக்கிறார. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். The AMI includes smart meters that provide real-time energy consumption data to both the utility and the consumers. The AMI infrastructure. Smart meters facilitate dynamic pricing, demand response, and better energy management for consumers, as they can see when energy is cheaper and adjust their usage accordingly. And that developed countries நான் சொன்ன மாதிரி இப்போ சீப்பர் எனர்ஜி சீப்பர் ப்ரைஸாக இருக்கும். அப்போ அந்த டைம்களில் வாஷிங் மிஷினாகவே ஆப்ரேட் பண்ணுவீங்க. அந்த டைமில் வந்து மேஜர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை யூஸ் பண்ணினோம். அப்போ அங்கே வந்து டைனமிக் ப்ரைஸிங் இருக்கிறதால ஃபோனில் பார்ப்பினோம் இன்றைக்கு இந்த டைமில் சீப்பாக இருக்குது. அப்போ அந்த டைமில் நாங்கள் வந்து இந்த மேஜர் டிவைஸஸை அப்ளையன்ஸஸை ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிற இப்போ எனர்ஜி சேவிங் நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணுது. Distributed energy resources integration. Smart grids accommodate decentralized power sources like solar panels, wind turbines, battery storage, and even electric vehicles, which can contribute energy back to the grid. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த சோலார் பேனல்ஸ், விண்ட் டர்பைன் இதெல்லாம் வந்து லோக்கலி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டட்னு எல்லா இடம் இருக்குது. நாங்கள் ட்ரெடிஷ்னலி பவர் பிளான்ன்றது இங்கே ஃபார் அவே லாங் டிஸ்டன்ஸ் 100-200 கிலோமீட்டருக்கு அங்கால ஒரு இடத்துல தேர்மல் பவர் பிளான் இருக்கும். ட்ரெடிஷ்னலி ஹைட்ரோ பவர் பிளான் இருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுலேருந்து சேஞ்ச் ஆகி நாங்கள் வாழ்கிற வீடுகளுக்கு கிட்டேயே ஒரு சோலார் பேனல்ஸ் இருக்கும், விண்டு பவர் ஜென்ரேஷன் இருக்கும். அப்போ இதுகள்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். அப்போ இந்த ரிசோர்ஸஸை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித் DERs, grid can balance power supply more effectively, reducing reliance on large centralized power plants and supporting cleaner energy. லாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் மைக்ரோ கிரிட்டை பற்றி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் நீங்கள் விளங்கியிருக்கும் எப்படி அந்த DERs வந்து ரினியூவபிள் பவர் ஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சாரி, நாட் ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன், என்வாயன்மெண்டலுக்கு ஹெல்ப் பண்ண, க்ரீனர் என்வாயன்மெண்ட், கார்பன் எமிஷனை குறைக்குது. அதுக்கு ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன் வந்தாலே கார்பன் எமிஷனை குறைச்சி நாங்கள் என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ரினியூவபிள் பவர் ஜெனரேஷனுக்குலாம் போகிறோம். அண்ட் ஆல்சோ சீப்பர் பை that. Automated controls and self-healing. நான் சொன்ன மாதிரி automation technology detect and isolate fault, rerouting power around problem areas to reduce the impact of outage. Okay, these self-healing capabilities help maintain grid stability, reducing outage time and improving resilience in the face of storm, natural disaster and cyber security. இந்த செல்ஃப் ஹீலிங் இருக்க நாங்கள் இப்போ வேர்ஸ்ட் கேஸாக யோசிச்சோம்னா, இப்போ டிசாஸ்டர் நடக்கிறப்ப இந்த போல்ஸ் வயர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி விழுந்து அருந்து தொங்குறது இந்த விஷயம்லாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த டைமில் ஒரு ஹியூமன் போய் அதை வந்து கட் பண்ணுறது, அந்த பிரேக்கர்ஸை ஆஃப் பண்ணுறது,
அதெல்லாம் மிக கடினமான விஷயம். அப்போ அந்த டைமில் இப்போ ஒரு ஸ்மார்ட் கிரிட்ஸ் இருந்தால் அது இந்த ஆட்டோமேட்டடாக நாங்கள் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் ரூமில் இருந்து கூட மேனுவலாக கூட செய்து கொள்ளலாம். இல்லாட்டிக்கும் இந்த ஆட்டோமேஷன் மூலமாகவே அங்கங்கே ஃபால்ட் இருக்கோ அந்தந்த இடங்கள் வந்து கட் ஆஃப் ஆகும். இப்போ அடுத்து வந்து டைனமிக் ப்ரைசிங் அண்ட் டிமாண்ட் ரெஸ்பான்ஸ். By adjusting electricity prices based on demand, utilities incentivize consumers to reduce consumption during peak times, helping to balance load and reduce strain on the grid. நான் explain பண்ண மாதிரி demand response program இதெல்லாத்துக்கும் உதாரணம். Demand response programs allow utilities to adjust power supply during peak demand, either by communicating with smart devices in homes and businesses or by offering incentives to consumer for voluntary reduction. அதான் இந்த டிமாண்ட் ரெஸ்பான்ஸ் டைனமிக் ப்ரைசிங் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். இதில் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். AI and data analytics help predict demand, optimize generation and distribution, and identify potential issues before they occur. Okay, the issues வரதுக்கு முன்னாடி they can identify it. These tools enable utilities to make data-driven decisions to improve grid efficiency and proactively maintain infrastructure. இங்க ஒரு முக்கியமான விஷயம் data-driven decision. இந்த data-driven decision என்றது ஒரு பெரிய முக்கியமான கீவேர்ட். ஏன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ ஆட்டோமேஷன் ஐடியிலேருந்து அடுத்தது வந்து ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரி என்று சொல்லலாம். ரோபோட்டிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இண்டஸ்ட்ரியில் டேட்டா ட்ரிவன் டிசிஷன் வந்து மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அப்போ டேட்டாவை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் அதாவது ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து டிசிஷனை மேக் பண்ண போகுது. இப்போ ஹியூமன் வந்து டிசிஷன் மேக் பண்ணாமல் இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசிஷன் மேக் பண்ண போகணும். அப்போ அதோட பேஸ் என்னென்னா டேட்டா கலெக்ஷன். இப்போ டேட்டா ட்ரிவன் டிசிஷன் என்றைக்கு அதில் லாட் ஆஃப் நிறைய ரிசர்ச்சஸ் போய்கொண்டிருக்கு. அது வந்து எவ்வளோ அந்த டிசிஷன் சரியாக இருக்கணும், அது திரும்ப மாடலிங் அண்ட் சிமுலேஷன் செய்து பார்த்து ஒரு ஃபால்ட் வரும்போது இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் வந்து சரியான டிசிஷன் மேக் பண்ணுதான்னு இந்த ஃபால்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்கணும். அது சாஃப்ட்வேரில் இப்போ எங்களுக்கு பவர் சிஸ்டம்னா பவர் ஃபேக்ட்ரி என்ற சாஃப்ட்வேர் இருக்குது, வேறு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு டைமும் ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபால்ட்டை நாங்களே க்ரியேட் பண்ணி அந்த ஃபால்ட்டை டைமில் இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் டேட்டா ட்ரிவன் டிசிஷன் சரியான டிசிஷனை மேக் பண்ணுதான்றதை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி அனலைஸ் வந்து திரும்ப செய்து ஒரு நிறைய ரிசர்ச் அவுட்கம் மூலமாக ரிசர்ச் ஸ்டடி மூலமாக தான் ஃபைனலாக இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா நாங்கள் வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரும்போது சரியான டிசிஷன்ஸை மேக் பண்ணக்கூடிய சிஸ்டமாக இருக்கும். அதை வந்து அதனால நிறைய ரிசர்ச் போய்கொண்டிருக்கு இந்த டேட்டா டிசிஷன் மேக்கிங். அது நிறைய அல்கோரிதம்த்தை யூஸ் பண்ணலாம், எப்படி டிசைட் பண்ணுறது, எப்படி இந்த கோடிங் நிறைய ப்ரோக்ராமிங் மூலமாக எப்படி இந்த டிசிஷன்ஸை மேக் பண்ண போகுது சிஸ்டம். இல்லை இதுதான் இந்த முக்கியமான விஷயம். இப்போ இதை ஏன் நான் ஸ்மார்ட் கிரிட்டை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணேன். இதை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி என்ற ஸ்டடீஸுக்கில் அந்த பவர் சிஸ்டம் என்ற ஸ்டடீஸுக்கில் இப்போ வந்து ஐடி வந்துட்டு இப்போ டேட்டா அனாலிசிஸ் வருது, டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் வருது, ஸ்மார்ட் டிவைசஸ் வருது, ஐஓடி ஆஃப் திங்ஸ் வருது, அப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வருது. அப்போ இப்படி வரும்போது இப்போ இது மல்டி டிசிப்ளினாக மாறுது. பவர் சிஸ்டம் வந்து பிகமிங் மல்டி டிசிப்ளினரி ஏரியா. ஏன்னா இதில் வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆனால் தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்டை உருவாக்க முடியும். ஐடி பர்சன்ட் ஹெல்ப் தேவை, அதே நேரம் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பவர் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ்க்கு ஹெல்ப் தேவை, அதே நேரம் இந்த ரோபோட்டிக் ஸ்டடி பண்ணுற ஆக்கள் அதில் உள்ள ஆக்கள் ஹெல்ப் தேவை, ஏண்டா ஐஓடி பேஸ்ட் டிவைசஸை பற்றி ஸ்டடி பண்ணுறாக்களோட ஹெல்ப் தேவை. இது எல்லாமே ஒரு மல்டி டிசிப்ளினாக மாறிக்கொண்டு வருது இந்த பவர் சிஸ்டம், மாடர்ன் பவர் சிஸ்டம். அது வந்து டேட்டா ஸ்மார்ட் கிரிட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு லாங் வீடியோ, இதை நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதான் இந்த மாடர்ன் ட்ரெண்ட். இப்போ நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் என்ன இந்த வேர்ல்டில் ஃபார்வர்டாக போய்கொண்டிருக்குன்னா இந்த ஸ்மார்ட் கிரிட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குது எல்லா இடத்துலையும். ஸ்மார்ட் கிரிட் ஆனால் இது எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு டிவைசஸையும் ஸ்மார்ட் டிவைசஸாக மாற்றணும், ஐஓடி பேஸ்ட் டிவைசஸாக மாற்றணும்.
நான் சொன்ன மாதிரி இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், பட் இதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, அந்த அந்த என்னோட சைடில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போய் கொண்டிருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி இந்த கன்சியூமர் ப்ராடக்ட், அந்த நாங்கள் வீட்டில் உள்ள ரோபோட், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் போய் கொண்டிருக்க இந்த பவர் சிஸ்டத்தில் ஸ்மார்ட் கிரிட்டை நோக்கி நாங்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே, நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.